சாந்தினி, பொதுவே விநாயகருக்கு பாத்தீங்கன்னா 4 கை தான். ஒரு சில விநாயகருக்குலாம் பாத்தீங்கன்னா நிறைய கைகள் இருக்கும். ஆனா நம்ம பொதுவா வீட்டுல கும்பிடும் போது பாத்தீங்கன்னா 4 கை தான் இருக்கும் இல்லையா? சோ 2 கைகளை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. சோ மிச்சம் இருக்கிற அந்த 2 கைகளை பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஒரு கையில பாத்தீங்கன்னா அங்குசா, அதாவது அங்குசம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதை வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே விழிப்புணர்ச்சியோட இருக்கணுமா. எப்பவுமே வந்து நம்ம மந்தமா இல்லாம எப்பவுமே வந்து ரொம்ப பிரிஸ்கா இருக்கிறதுக்கு அது உதவுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு கையில பாத்தீங்கன்னா பாசா, அதாவது பாசக்கயிறு அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோலோட இருக்கணும் எல்லா விஷயத்துலயுமே. நமக்கு ஏதாவது சோகமோ துக்கமோ லைஃப்ல இருந்துச்சுன்னா அதை வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணி புடிச்சுக்குவாரு. அவர் பக்கம் அதை இழுத்துட்டு நமக்கு ஹாப்பினஸ் மட்டும் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவருக்கு தந்தம் இருக்கு இல்லையா? சோ அந்த தந்தம் என்ன குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு நிலை. நம்ம எது பண்ணாலும் ஒரு நிலையோட இருக்கணும். மைண்ட் ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். சில பேருக்கு நம்ம இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? சோ நம்ம விநாயகரை போய் வழிபட்டோம்னா நம்ம ஒரு நிலையோட இருப்போமா, நம்ம இதுதான் ஸ்ட்ரைட்டா பண்ண போறோம் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேபி அதனாலதான் விநாயகரை வந்து முழு முதற் கடவுள், அப்ஸ்டகல் எல்லாம் தீக்கிற கடவுள் அப்படின்னு சொல்றாங்களோ என்னவோ, மேபி இருக்கலாம். சோ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அவரோட பர்த்டேனால அவரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? பட் பரசுராமர் பாத்தீங்கன்னா விநாயகரை பத்தினா ஆதி முதல் அந்தம் வரை என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே ரொம்ப முழுமையா சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காரு. பாத்துலாம். இது கணபதியே வருவாய். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பஜ்ஜு எனும் உக்ரதுரகமுனிப பக்குவ மலர்த்தோடையும் அக்குவிடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கைவடிவேலும் திகது மதிக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னீரு தோளும் செய்ப்பதையும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பின என கருள் கை மறவேனே. இக்கவரி நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனே எப்பொறி அவற்று வரை இளநீர். இக்கவரி நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனே எப்பொறி அவற்று வரை இளநீர். வெள்ளத்தில் பயரப்பவகை பச்சரிசி பிட்டு வெள்ளத்தில் பயரப்பவகை பச்சரிசி பிட்டு வெள்ள அரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம். மிக்க கட்டி சிற்கடலை பட்டணம் என கொள்ளுரு மிக்க கட்டி சிற்கடலை பட்டணம் என கொள்ளுரு விக்கின சமர்த்தன் என்னும் அருளாழி. வெப்ப கூட்டில சடில விற்பர மரப்பரருள் வெப்ப கூட்டில சடி விற்பரமரப்பருள் வித்தகம் உறுப்புடைய பெருமாளே செப்பின கருள் கை மறவேனே. வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுடைய அற்புதமான தகவல்களை இன்று நாம் தரிசிக்கப் போகின்றோம். கம்பர் அவருடைய ராமாயணத்தில் சொல்லும் பொழுது காலமும் கணக்கும் நீத்த காரணன்னு சொன்னார் இல்லையா? அங்கே அவதாரத்தை அங்கே சுந்தரகாண்டத்தில் அங்கே வருது. அதன்படி பரம்பொருளுக்கு காலமும் கிடையாது, கணக்கும் கிடையாது. நமக்கு என்னைக்கு தெரியுமோ அன்னிலேருந்து கணபதியினுடைய வழிபாட்டுக்கு நாம் போய் பார்த்தால் ராவணன் வழிபட்ட விநாயகர் அங்கே இலங்கையில் அங்கே உண்டு. ராமாயண காலம் தமிழில் 50 காப்பியங்கள்னு நாம் சொல்லுவோம். அதில் கிபி 2ஆவது நூற்றாண்டு நூல் மணிமேகலை. அதில் அமரமுனிவன் அகத்தியன் தனது கரகம் கவிழ்த்த காவிரி பாவை, அகஸ்திய முனிவர் கையில் கமண்டலத்தில் அந்த காவிரியை கொண்டு வந்தார். அதை விநாயகப் பெருமான் காகத்தின் வடிவமாக போய் கவிழ்த்து விட்டார்னு சொல்லக்கூடிய வரலாறு, அந்த வரலாறு அங்கே இடம்பெறுகிறது 2ஆவது நூற்றாண்டு நூல். இதை வடக்க ஜான்சின்னு ஒரு தலம் இருக்குது, திருத்தலம். அங்கே விநாயக பெருமானுக்கு தனி சந்நிதி, அற்புதமான கோவில் உண்டு. 5ஆவது நூற்றாண்டு கோவில் இது. இங்கே நம்ம 7ஆவது நூற்றாண்டுக்கு முன்னாலன்னு சொல்லி இந்த திருச்செங்காட்டாங்குடி இப்படி பல ஸ்தலங்கள் இங்கே சொல்கிறோம் இல்லையா? ஏன் இந்த கீர்த்தனையே உங்களுக்கு தெரியுமே, வாதாபி கணபதிம் பாட்டு கீர்த்தனை சொல்கிறோமே, இதை எழுதியவர் முத்துசுவாமி தீட்சிதர். இந்த பாடல் எந்த ஸ்தலத்தில் எழுதப்பட்டதுன்னா திருவாரூர் கோவில் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த விநாயகனை குறித்து.
ஆகவே இப்படி பற்பல காலங்களில் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த விநாயகப் பெருமானுடைய அந்த தகவலை பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த விநாயகருடைய வடிவத்தை இப்போ நாம் முதல்ல தரிசனம் பண்ணிடலாம். காலிலேருந்து இடுப்பு வரைக்கும் பார்த்தாக்க பூதகணங்களுடைய வடிவம், இடுப்பிலிருந்து கழுத்து வரைக்கும் பார்த்தா மனிதர்களுடைய அந்த வடிவம், கழுத்திலிருந்து தலை பார்த்தாக்க மிருகங்கள்லேயே புஜபல பராக்கிரமம் ஆகிருதி எல்லாம் சொல்லுவோமே, கம்பீரமாக இருக்கக்கூடியது யானை. அதுலேயே ஒரு பக்கம் தந்தம் இருக்கும், ஒரு பக்கம் தந்தம் இருக்காது. தந்தம் உள்ள பகுதி ஆண் பகுதி, தந்தம் இல்லாத பகுதி பெண் பகுதி. ஆண் யானைக்கு தான் தண்டு உண்டு, பெண் யானைக்கு தந்தம் கிடையாது. ஆண் மயிலுக்குத்தான் தோகை உண்டு, பெண் மயிலுக்கு கிடையாது. ஆகவே பூதகணங்கள் பார்த்தாச்சு, மனுஷர்களை பார்த்தாச்சு, விலங்குகளை பார்த்தாச்சு, ஆண் பெண்கிறதையும் பார்த்தாச்சு. இவ்வளவும் சேர்ந்த ஒரே வடிவம் விநாயகப் பெருமானுடைய வடிவம் தான். யுனைடட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால். சுவாமி விவேகானந்தர் அந்தண்ட சொன்னார். உபனிடத வாக்கு அது. அதையே நமக்கு எளிமையாக புரியறதுக்காக தேசிய கவி பாரதியார் பாடினாரே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு, நன்று இதை தேர்ந்து இடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும்? ஞானம்னா ஒத்துமையாக இருக்கிறதுங்கிறது. அந்த ஒத்துமையாக இருக்கிறதுங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துவிடுத்துன்னா அதுக்கப்புறம் எது வேணும்? மிச்செல்லாம் தானே ஓடி வந்துடும். அந்த ஒற்றுமையை உணர்த்தக்கூடிய ஒரு மாபெரும் வடிவம் விநாயக வடிவம். அதனால தான் எந்த சுவாமியை நீங்கள் பூஜை பண்ணாலும் சரி, முதல்ல இந்த விநாயகரை பூஜை பண்ணிட்டு தான் அந்த சுவாமியை பூஜை பண்ணணும். ஆனால் விநாயகரை பூஜை பண்ணும்போது நீங்கள் மற்ற சுவாமியை பூஜை பண்ணணும்னு ஐதீகம் இல்லை, முறை இல்லை. இங்கே இப்போ தெரியறதா அதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு. விநாயகருடைய வடிவத்தை பார்த்தோம். இப்போ அவதாரத்தை பற்றி ஒரு உண்மையை பார்த்தோம்ல. பார்வதி தேவி குளிக்கும் பொழுது உடம்பில் இருந்த அழுக்கை திரட்டி வைத்தாள். அதுதான் விநாயகர். எங்கே போகிறது? 6 மாதத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறாள். நம்ம ஆட்கள் உடம்புலேயே அவ்வளவு அழுக்கு இருக்காதே. ஸ்ரீசைலத்தில் அம்பாள் பேர் ஞான பிரசூனாம்பிகைன்னு பேர். நம்ம மாதிரி வியர்க்காது, தெரியாதா? அப்படிப்பட்ட ஞான திருமேனி கொண்ட அவள் உடம்புல இவ்வளவு அழுக்கு இருக்குமா? அந்த தகவல், பின்னாடி வந்த தகவல் விநாயகப் பெருமானுடைய உண்மையான அவதார வைபவத்தை காஞ்சி புராணத்திலேருந்து இப்போ பார்க்க போகிறோம். சிவபெருமான் இங்கே, அம்பாள் இங்கே. அவர்கள் இருவரும் கைலாசத்தில் இருக்கக்கூடிய சித்திர மண்டபத்திற்குள் செல்கிறார்கள். அந்த சித்திர மண்டபத்தில் தான் மந்திரங்கள் அனைத்தினுடைய மூலமும் இருக்கிறது. மந்திரங்கள் எங்கே நம்மக்கிட்ட இருக்குது, மந்திரங்களுடைய மூலம் அங்கே இருக்குது. கைலாசத்து மண்டபத்தில், சித்திர மண்டபத்தில், கைலாசத்தில். எளிமையாக உங்களுக்கு புரியும்படி சொல்கிறதுன்னா, அந்த என்ன சுதந்திர தினம், குடியரசு இதெல்லாம் சொல்லும் பொழுது கொடியேற்றுறது டெல்லியில் கொடியேற்றுவாங்க. கொடியேற்றுற நிகழ்ச்சி அங்கே நடக்குது, ஆனால் எல்லா வீட்டு டிவிலையும் இருக்குதுல்ல, அதுபோல் தெரியறதா? மந்திரங்கள் இங்கே, மூலம் அங்கே. அங்கே சமஷ்டி பிரணவம், வியஷ்டி பிரணவம். அதை விநாயக பெருமான் அவதார கட்டத்தை அங்கே விவரிக்கக்கூடிய பகுதி இது காஞ்சி புராணத்தில். அந்த சமஷ்டி பிரணவம், வியஷ்டி பிரணவம் இரண்டையும் இங்கே சிவபெருமானும் பார்வதியும் பார்க்கிறார்கள். அவை இணைந்தன. அதிலிருந்து விநாயக பெருமான் அங்கே பிரணவாகாரமாக, பிரணவஸ்வரூபன்னு சொல்லுவோம், அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகருடைய மூல நூல் சொல்லக்கூடிய அவதாரம் இது. இந்த விநாயகருடைய அவதாரம் பார்த்தோம், வடிவம் பார்த்தோம், ஏன் என்பதையும் பார்த்தோம். இப்பொழுது வாருங்கள் அந்த விநாயக பெருமானுக்கு வழிபாட்டு முறைகளில் முதல்ல நைவேத்தியம் என்னென்னு. விநாயகருக்கு உண்டானதில் இலைகள் 21 இலை. இதில் இந்த வன்னி இலை, மந்தார இலை, அருகம்பில்லு, இதெல்லாம் இப்படிப்பட்ட கரிசலாங்கண்ணி இலை உண்டு, அதில் வில்வம் உண்டு. இப்படி 21 விதமான இலைகள் சொல்லுவார்கள். அடுத்தது 21 விதமான மலர்கள் உண்டு. அடுத்தது 21 விதமான பழங்கள் அங்கே உண்டு. 21 கொழக்கட்டைகள் அது உண்டு. ஏன் எல்லாத்தையும் 21? விநாயகருக்கு அர்ச்சனை அந்த சொல்லும் பொழுது கூட எது சொல்கிறோமோ இல்லையோ, இந்த ஒரு 21 மந்திரத்தையாவது சொல்லடா குழந்தை அப்படிம்பாங்க. ஏன் 21 என்று வைத்தார்கள்? பரசுராமர் அங்கே 21 தலைமுறையை க்ஷத்திரியர்களை சம்ஹாரம் செய்து பூமியை பரிபாலனம் செய்ததாக அந்தண்ட ராமாயணங்களும் சொல்கிறது. 21க்கு அவ்வளவு என்ன விசேஷம்? அதுவும் விநாயகர் வழிபாட்டில் வேறு எதுவும் இல்லை. ஞான இந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, 10,
பஞ்சபூதங்கள் 15, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று 5, 20, மனசு 1. இந்த 21ஐயும் அவனிடம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே 21 21 என்று வைத்தார்கள். இப்போ வாங்க இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு இந்த விக்கிரகத்தை மண்ணில் பிடிச்சி வச்சு செய்கிறது தான் விசேஷம். இது விநாயகரை மூலாதார மூர்த்தின்னு சொல்லுவோம் நாம். மூலாதார மூர்த்தி, மூலாதாரத்தின் மூண்டி எழு கடலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே விநாயகராகவல்ல ஔவையார் சொல்கிறது. மூலாதாரத்துக்கு அதிதேவதை விநாயக பெருமான். பிருத்திவி, அதுக்கு பிருத்திவி தான் விசேஷம். பிருத்திவின்னாக்க வேறு எதுவும் இல்லை, மண். அதனால தான் அதை மண்ணில் பிடிச்சி வச்சு நாம் விநாயகருடைய வடிவத்தை பண்ணுறோம். இதையும் கண்ணதாசன் இன்னும் ரொம்ப அழகாக சொல்வார். ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றை திண்டு ஒன்று, ஒன்றோடு ஒன்று, ஒன்றுக்குள் ஒன்று. நிதானமாக சொல்லியிருக்கேன், கண்ணதாசன் வாக்கு. ஒன்றிலிருந்து ஒன்று. நான் கருப்பு, நீங்கள் சிகப்பு, நான் ஆம்பளை, நீங்கள் பொம்பளை, நான் நெட்டை, நீங்கள் குட்டை, 1008 சொல்லிக்கங்க. யாராக இருந்தாலும் சரி, நாம் அனைவரும் உருவானது இந்த பூமியிலிருந்து, வாழ்வது இந்த பூமியிலிருந்து. ஒன்றிலிருந்து ஒன்று வந்துட்டோம். ஒன்றை தின்று ஒன்று. இந்த ஒன்றை தின்னு தான் இன்னொன்று இருந்தாக வேண்டியதாக இருக்குது. ஒன்றை தின்று ஒன்று, ஒன்றோடு ஒன்று. கல்யாணம், கார்த்திகை, குழந்தை, குட்டி, குடும்பம், ரேஷன் கார்டு எல்லாம் சொல்லிக்கோங்க. அது அப்புறம் என்னாச்சு, கதை முடிஞ்சு போச்சு. ஒன்றுக்குள் ஒன்று. எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே, அது எரிக்கிறதோ புதைக்கிறதோ எதுவாக இருந்தாலும் சரி, அங்கேயே போயிட்டோமே. இப்போ தெரியுதா ஏன் மண்ணில் விநாயகர் வடிவத்தை வச்சு பண்ணுறோன்னு சொல்லி? அதில் 21 21ன்னு சொன்னோம். இது அருணிகநாதர் அவருடைய திருப்புகழில் சொல்லும் பொழுது, இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடன் எட்பொறியவற்றுவர் இளநீர் வண்டிச்சில் பயிருப்ப வகை பத்திரை சிப்பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க கடி சிற்கடலை பட்சணமை நோக்கள்வோரு. இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணணுமா? இக்குன்னா தமிழ்லையும் சரி, அந்தந்த சமஸ்கிருதத்துலையும் கரும்புன்னு பேர். அவரை நல்ல பழங்கள், எட்பொரியவற்று வரி இளநீர். வேற எதுவும் கஷ்டப்படவே பட வேண்டாம். எள், பொறி, அவல், துவரை, இளநீர் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணணும். வண்டு எச்சில், வண்டு எச்சில்னா தேனுன்னு அர்த்தம். பச்சரிசி பிட்டு, பயிறு, அப்ப வகைகள், தனி மூலம்னா கிழங்கு வகைகள், இதெல்லாத்தையும் சுவாமிக்கு அங்கே நைவேத்தியம் பண்ணி, ஏன்னா எல்லாம் இங்கேருந்து தானே வருது. நைவேத்தியம் பண்ணி, அப்பா அவன் அருளாலேயே அவன் தாழ் வணங்கிங்கிற மாதிரி உன் அனுகிரகத்தில் கிடச்சிது. இதெல்லாம் எதையும் நாம் இயற்கையாக உருவாக்க முடியாது. சந்திரமண்டலில் அதுக்கு அந்தண்ட போனால் கூட இதுக்கு வேண்டியதை விஞ்ஞான வசதியின் மூலமாக இயற்கையாக தயாரிக்க முடியாது. அது அவங்க தான் கொடுத்தாகணும். அதனால் அப்பா உன் அனுகிரகத்தில் இதெல்லாம் கிடச்சிருக்கு, எவ்வளவோ பேர் இதுக்கு திண்டாடும் பொழுது இதெல்லாம் எனக்கு கிடைக்கும்படியாக பண்ணினீங்க, அதுக்காக நமஸ்காரம், கிராட்டிடியூட், நன்றின்னு சொல்கிறீங்களே. இன்னொரு விதமாக பார்த்தா எவ்வளவோ கோடீஸ்வரர்கள் இவ்வளவும் கிடைக்கும்படியாக இருந்தால் கூட அவர்களுக்கு உடம்புல வியாதி வைக்க வந்து டாக்டர் திங்கப்படாது அப்படின்றார், ஃபீஸ் வாங்கிண்டு. ஆனால் இவைகளையெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ஆரோக்கியத்தையும் அளித்தாயே, ஐங்கரத்து எந்தையேன்னு வச்சு வழிபாடு பண்ணுறோம். அப்படிப்பட்ட அந்த விநாயகருடைய வடிவத்தை கொண்டு போய் ஏன் கரைக்கிறோங்கிறது. அந்த ஆவணி சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, நாம் விக்கிரகத்தை வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணுறோம் இல்லையா? அடுத்த மாதம் வளர்பிறை சதுர்த்தி வரைக்கும் அது வீட்டில் வழிபாட்டில் இருக்கணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பூமியிலிருந்து மண் எடுத்து பண்ணினோம் இல்லையா, அது திருப்பியும் கொண்டு போய் அதே பூமியில் சேர்ப்பதற்கு அடையாளமாகத்தான் நீர்நிலைகளில் கரைத்து விடுகின்றோம். அப்படிப்பட்ட அந்த விநாயகர் வழிபாட்டில் சங்கஷ்டஹர சதுர்த்தி, அதன் பேர் அதுதான். நாம் சங்கடஹர சதுர்த்திம்போம். சங்கடங்களை ஹரன்னா அபகரிக்கக்கூடியன்னு அர்த்தம். இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை முறையாக நாம் கடைப்பிடித்தால் புத்துக்கள் சாபத்திலிருந்து நாம் விடுதலையாகலாம். பிதிர்தோஷன்றாங்களே, அதிலிருந்து நீங்கலாம். அடுத்தது கடன் தொல்லைகளிலிருந்து நீங்கலாம். அந்த சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தியில் பண்ணக்கூடியது. சங்கடகர சதுர்த்தி அல்லது சங்கஷ்டகர சதுர்த்திங்கிறது இந்த தேய்பிறை சதுர்த்தி, கிருஷ்ணபட்ச சதுர்த்திங்கிறோம் இல்லையா, அது
இது சாயரட்ச வேளையில் பண்ண வேண்டிய விசேஷம், வழிபாடு, பூஜை, விரதம் இருந்து. இதில் சங்கடகர சதுர்த்தியில் முக்கியம் என்ன, சாயரட்சம் அந்த சந்திரன் உதிக்கிறது இல்லையா, மாலை பொழுதில் சந்திரன் உதிக்கக்கூடிய நேரத்தில் அப்பொழுது சதுர்த்தி திதி இருக்க வேண்டும். அதை அழகாக நம்ம முறையோடு பார்த்து செய்தால் இந்த துயரங்கள் நீங்கும். ஒன்றுமேல ஏடிஎம் மிஷினில் உங்கள் பணம் தான் இருக்குது, உங்கள் அக்கௌண்ட்டில் தான் எடுக்க போகிறீங்க, டப்பா அது இயந்திரம் தான். இருந்தாலும் அதில் போட்டு 1008 இன்ஸ்ட்ரக்ஷன் அது கொடுக்குது, மரியாதையாக செய்கிறோம்ல. ஆகவே இந்த வழிபாட்டு முறைகளை நாம் முறையோடு செய்யக்கூடிய காலம் வரையில் எந்த தீங்குகளும் துயரங்களும் நம்மை அண்டாது. அப்படிப்பட்ட இந்த விநாயகருக்கு அருகம்பில்லு ஏன் போடுறோம், ஒரிஜினல் மூல நூல்கள் என்ன சொல்கின்றன அப்படிங்கிறத கொஞ்ச நாள் கழித்து பார்க்கலாம். அருகம்பில் தகவல். எவ்வளவோ நறுமண மிகுந்த மலர்கள்லாம் இருக்கின்றனவே, அவைகளை சாத்தாமல் ஏன் அருகம்பில்லை சாத்தணும்? இதே பார்கவ புராணம், முத்கல புராணம் நிறையா விரிவாக சொல்கிறது. நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். இன்றைக்கி நாளைக்கு நம்ம எதனும் பூஜை பண்ணும் பொழுது, திடீர்னு பார்த்தா தியானம் பண்ணும் பொழுது, அது எதனை செய்யும் பொழுது உடம்புல ஒரு விதமான சூடு பரவும். எதனா மாத்திரை போட்டுட்டா பக்க விளைவுகள் உண்டாகும். ஆனால் உடம்பில் இருக்கக்கூடிய தட்ப வெப்பத்தை சரிசமன்பட்ட நிலையில் வைத்து ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடியது என்றால் இன்னைக்கு உங்கள் விஞ்ஞானம் சொல்லித்த அருகம்பில்லுன்னு எதை அன்றே சொன்னவர்கள் நமது முன்னோர்கள். அதனால தான் அருகம்பில்லுங்க. அடுத்தது இன்னொரு வரலாறு, 18வது நூற்றாண்டு தெரியுறதா? அப்போ ஆங்கிலேயர் இங்கிலீஷ்காரர்களாக இருந்த அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் வச்சுருந்தாங்க. அவர் என்ன பண்ணிட்டார், அந்த கலெக்டர், ஏதோ தூக்கி கொண்டு போய் கடலில் போடு, நாங்கள் கொண்டு போய் கடலில் வீசு. அவர் இங்கிலீஷ்காரர், அவருக்கு நம்ம ஆளுங்களை என்ன பண்ணுறது, கொண்டு போய் கடலில் போட்டுட்டாங்க. போட்ட உடனே அந்த எந்த இடம் நின்று நான் சொல்லலை, அந்த ஊர்வாசிகள் அனைவர் கனவிலும் விநாயகர் போய், இந்த இடத்தில் நான் இருக்கிறேன், என்னை எடுத்து வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கள், மங்களகரமாக இருப்பீர்கள். மறுநாளுக்கு இவ்வளவு பேர் அந்த விநாயகர் சொன்ன இடத்துக்கு போய் தேடி பார்க்கலான்னு போகிறாங்க. பார்த்தால் அந்த கடலில் விநாயகர் எங்கே இருக்காருன்னு பார்த்தா அப்படியே மணல் குளத்தை போல தேங்கி இருக்கிறது. மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன், மணல் குளத்தை போல தேங்கி இருக்கிறது. அங்கே விநாயகர் எழுந்தோறி இருக்கிறார். அதனால தான் இந்த விநாயகர் அன்னிலேருந்து மணல் குள விநாயகர், புதுச்சேரின்னு சொல்கிறீங்களே மணக்குள விநாயகர், அந்த ஒரு ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த விநாயகருடைய அந்த வரலாறு இது. இப்படி ஒவ்வொரு விதமாக திருத்தலங்களில் விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு வரோம் இல்லையா? சென்னையிலேயே அந்த அண்ணா சாலையில் அரசினர் தோட்டம், இதெல்லாம் ஓமாந்தூரார் தோட்டம்பாங்களே, அந்த அரசினர் தோட்டத்தில் இயற்கையாகவே மரத்திலேயே உருவான விநாயகர் அங்கே தரிசனம் பண்ணலாம். சென்னையில் வடபழனியில் பரணி ஸ்டுடியோ பக்கத்தில் அங்கே இயற்கையாகவே உள்ள விநாயகர், அதாவது ஒரு பிரம்மாண்டமான மரம், அதில் முதல்ல ஒரு விநாயகர் தோண ஆரம்பித்தார். 2, 3, 4, 5, 6, அது இப்போ 16 தாண்டி போயின்னு இருக்கு. இயற்கையாகவே உருவானது. அழகாக அந்த தும்பிக்கை துதிக்கைங்கிற அது என்ன அகன்று பறந்த விரிந்த அந்த காதுகள், அந்த பாதி தந்தம், ஒடிஞ்ச தந்தம், முழுமையான தந்தம், அழகாக அப்படி பார்த்தா நேருக்கு நேராக தரிசனம் செய்யலாம். இந்த வழிபாட்டில் இந்த குட்டிக்கிறதையே மாற்றிக்கிறோன்னாக்க, உங்கள் விஞ்ஞான ரீதியாகவே நம் உடம்பில் வலதுகை பக்க செயல்பாடுகள் இடதுகை பக்கம் உள்ள மூளையின் நிர்வாகம், இந்த பக்கத்தினுடைய செயல்பாடுகள் வலதுகை பக்கத்தில் உள்ள மூளையின் நிர்வாகம். இப்போ தெரியுதா ஏன்னு? இப்படி நாம் குட்டிக்கிறதுனால இதை பின்னாடி அப்துல்லா மெடுல்லா என்னென்ன விஞ்ஞானத்தில் நிறைய சொல்கிறாங்க. அவை பலப்படும், ஆரோக்கியம், தெளிவு. அது அடுத்தது தோர்பிகி கர்ணம்ங்கிறது ஆண்களுக்கு மட்டும்தான் உண்டு, பெண்களுக்கு கிடையாது. ஏன் காரணம்னு பார்த்துட்டோம், தெரியுதா? இப்போ வாங்க அடுத்தது. வடக்கு ஆவுன்னா தமிழ்நாட்டை தாண்டி கொஞ்சம் வெளியில் நம்ம ரயில்கள்லாம் போச்சுன்னா பல ரயில் நிலையங்களில் காளி விக்கிரகம் வச்சுருப்பாங்க, அம்பாள் விக்கிரகம். வடக்கு காளி தானே விசேஷம் நான் சொல்கிறோம். அப்படி பார்த்தால் லோகமான்ய பாலகங்காதர திலகர் இந்த தேச விடுதலைக்காக மக்களையெல்லாம் ஒற்றுமையாக சேர்க்க வேண்டும் என்பதற்காக காளி என்ன வச்சிருக்கணும், காளி
காளி வைக்கல, விநாயகர் தான் வச்சார். காரணம் அந்த வடிவம் எல்லாம் இணைந்த வடிவம்னு சொன்னோம் இல்லையா, அது அப்படிப்பட்ட அந்த வடிவத்தை அதன் காரணமாகத்தான் அவர் வைத்து மக்களை ஒன்று திரட்டி ஒற்றுமையாக செய்தார். போராடினோம், விடுதலை பெற்றோம். அதை மறக்காமல் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இன்று நகரத்தின் பல பகுதிகளிலும் அழகாக விநாயகர் விக்கிரகத்தை பிரம்மாண்டமாக வைத்து ஆங்காங்கே வீதிகளில் வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். விநாயகருடைய வழிபாடு விளக்கக்கூடிய மாபெரும் தத்துவம், எல்லாம் இணைந்த ஒரே வடிவம் விநாயகர், ஒற்றுமையை குறிக்கக்கூடியதுன்னு சொன்னோம். இந்த விநாயகருடைய பெருமை ஔவையார் பாடியிருக்கார், நம்பியாண்டார் நம்பிகளுங்கிறவர் அவர் பாடியிருக்கார், அருணகிரிநாதர் பாடியிருக்கார். அந்த பார்த்தா மணிமேகலை அந்த நூலிலிருந்து பார்த்தோம். இப்படி பல பல இடங்களிலும் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இந்த மங்களகரமான நாளிலிருந்து எழுந்தருளி எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டுவோம். ஐந்து கரத்து எந்தை அருள்வார்.